Watch this video. How to editing. நான் இப்போ பார்க்க போகிறது CapCutல எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது. இப்போ ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுன்னா இம்பார்ட்டன்ட் இதில் போயிட்டு இம்போர்ட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையானதில் நாங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். முதல்ல நாங்கள் வீடியோ ஒன்று எடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் ஒரு காரு இந்த ரோட்டில் இப்படி வாழ மாதிரி கிட்ட அதுக்கு பேக்ரவுண்டில் ஃப்ளைட்டு பேக்ரவுண்டில் அப்படி ஃப்ளை பண்ணுற மாதிரி. ஓகே, இந்த 3 ஃபைலை நாங்கள் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்துச்சு. இது நாங்கள் இந்த காரை வந்து நாங்கள் இந்த ரோட்டில் அங்கிருந்து இங்கே வர மூவ் ஆகிற மாதிரி தான் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளைட்டை வந்து அந்த ரோடுக்கு இந்த பக்கமாக இப்படி ஃப்ளை பண்ணுற மாதிரி தான் நாங்கள் ஒரு வீடியோன்னு செய்ய போகிறோம். ஜஸ்ட் ஒரு சாம்பிள் வீடியோ. உங்களுக்கு இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வரும். மற்ற வீடியோஸ்கள் மூவ்மெண்ட் செய்கிற வீடியோஸ்கள் எப்படி செய்கிறேன்றது. முதல்ல நாங்கள் இந்த ரோடை வந்து எங்களோட பேக்ரவுண்டில் ட்ராக் ஃபைலில் போட்டுக்கொள்ளணும். வேல் ஃபைலில் அது வந்து இந்த ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணோன்னா ஆட் டு ட்ராக்னு வந்துடும். இந்த பண்ணிட்டு ஆட் ஆகிடும். அடுத்ததாக நாங்கள் இந்த காரை ட்ராக் ஃபைலில் இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு இங்கே கொண்டு போய் விட்டுறோம். இங்கே கொண்டு விட்டால் தான் இதுக்கு மேலில் வந்து நிற்கும். ஓகே, நாங்கள் அப்படி ஹோல்ட் பண்ணிட்டு அப்படி கொண்டு விடலைன்னு சொன்னோம்னா என்ன நடக்குதுன்னு சொன்னோம்னா பாருங்க, இதோட சேர்ந்து தான் ஹெட் ஆகும். அப்போ நாங்கள் இப்படி ஹெட் ஆனோம்னா இந்த பேக்ரவுண்டுக்கு பின்னாடி வராது. நாங்கள் இதை அதுக்கு மேலே தான் இப்படி வைக்கணும். ஹோல்ட் பண்ணி இந்த பேக்ரவுண்டுக்கு பின்னாடி வரணும்னா இதுக்கு மேலே ட்ராக் மேலே தான் ட்ராக்கு வைக்கணும். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ நாங்கள் இந்த காரை செலக்ட் பண்ணுறோம். இந்த செலக்ட் பண்ணோன்னா இந்த கார் செலக்ட் ஆகும். இப்போ எங்களுக்கு இதை வந்து கார் எங்களுக்கு என்ன சைஸில் வேணுமென்றதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த கோர்னரில் இப்படி பிடிச்சிட்டு மூவ் பண்ணினா அட்ஜஸ்ட் ஆகும். பாருங்க, இப்போ நாங்கள் இந்த காரு இந்த தூரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் சிறுசாக தான் விளங்கணும். அப்போ நாங்கள் இதை இந்த இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் சிறுசாக தூரத்தில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அந்த சைஸுக்கு வந்து வச்சாச்சு. ஓகே, வச்சு போட்டு இப்போ இங்கே பாருங்க, இந்த ஒரு லைன் வரதான ஒயிட் கலர் இந்த லைன் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருந்தால் நாங்கள் என்ன மூவ்மெண்ட் செஞ்சாலும் என்ன எஃபெக்ட் நாங்கள் கிரியேட் பண்ணாலும் அந்த லைன் இருக்கிற இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நாங்கள் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான். இப்போ இந்த லைன் இருக்கிற இடம், இந்த லைன்ல இருந்து தான் எங்களுக்கு இந்த மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகணும். அப்போ நாங்கள் அந்த இடத்துல அந்த லைனை கொண்டு வச்சு போட்டு முதல்ல இந்த காரை செலக்ட் பண்ணணும். நாங்கள் இதை பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி இதுதான் செலக்ட் ஆகும். எது செலக்ட் ஆகிருக்கோ அதுக்கு தான் அந்த எஃபெக்ட் வந்து வேலை செய்யும். இப்போ நாங்கள் முதல்ல காரை தான் மூவ் பண்ண போகிறேன். இந்த காரை செலக்ட் பண்ணி போட்டு இந்த லைனை ஸ்டார்டிங்கில் வச்சு போட்டு இங்கே பாருங்க, இதில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்னு ஒன்று இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நாங்கள் கிளிக் பண்ணிடுவோம். கிளிக் பண்ணால் ப்ளூ கலர் ஆகிடும். இப்போ இது பாருங்க, இந்த இடத்துல ஒரு சிறிய ஒரு மார்க்குன்னு வந்திருக்கு. இது வந்து இந்த மார்க் இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகும். இப்போ பாருங்க, இந்த காரு எண்டு இந்த இடத்துல வந்து எண்ட் ஆகுற டைமுக்கு இந்த கார் வந்து எங்களுக்கு இந்த இடத்துல வந்து நிற்கணும். அப்போ நாங்கள் இந்த வீடியோ எங்களுக்கு எந்த அளவு டியூரேஷன் வேணுமோ அந்த டியூரேஷனை நாங்கள் முதல் வச்சுக்கணும். அது ஃபுல் பண்ணி ஒரு 10, 15 இல்லாட்டி 12 இதில் வச்சுக்கணும். ஓகே, இந்த இடத்துக்கு ஃபுல் பண்ணி இந்த டியூரேஷனை முதல் செஞ்சுக்கணும். ஓகே, டியூரேஷன் எங்களுக்கு 15, 12 கிடைச்சிருக்கு. ஓகே, இதில் வந்து ஸ்கேலை கொஞ்சம் சிறுசாகிக்கலாம். இது ஸ்கேல் சிறுசு நடக்கிறது. நாங்கள் ஸ்கேலை சிறுசாக்கிட்டு இப்போ நாங்கள் இந்த வீடியோ வந்து எங்களுக்கு 12 செகண்ட் வீடியோ அதுதான் நாங்கள் இப்போ கிரியேட் பண்ணிப்போம். 12 செகண்ட் வீடியோ. இந்த 12 செகண்ட்ல முடிகிற முனை தான் இந்த காரு இந்த இடத்துல வந்து நிற்கணும். சரிங்களா? இப்போ இந்த காரு 12 செகண்ட் முடிகிற மாதிரி இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னு சொன்னா நாங்கள் இப்போ இந்த காரை அப்படி கொஞ்சம் இங்கே கொண்டு வந்துட்டு அப்படி இது வழியாக வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கணும் காரு, இல்லையா? இல்லாட்டி விளங்குதுமே, கார் அங்கே தூரத்துலேருந்து வரும்போது சிறுசாக இங்கே வரும்போது பெருசாக இருக்கணும். அப்போ
கிட்ட வரும்போது நாங்கள் இந்த கார் என்ன செஞ்சாச்சு, கொஞ்சம் பெருசாக்கியாச்சு. ஓகே, பெருசாக்கியாச்சு. இப்போ நாங்கள் இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்க எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்னு சொல்லி. ஓகேங்களா, கார் அப்படி வரும், கிட்ட வர 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 அது ஆட்டோமேட்டிக்காக பெருசாக விளங்கும். ஓகே, இதுதான் இந்த மூமெண்ட் விளங்கிச்சா. அடுத்தது நாங்கள் ஃப்ளைட்டு இந்த காரு பாருங்க, இந்த அளவுக்கு இது மூவ் பண்ண கொலைக்கு நல்ல விளங்குது. கார் இந்த அளவுக்கு மூவ் ஆகிட்டு. ஓகே, கார் இந்த இடத்துல வரும்போது தான் இந்த ஃப்ளைட் வந்து இங்கனால பறக்கணும். அப்படின்னா இந்த லைனை வந்து எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல தான் இந்த ஃப்ளைட்டை நாங்கள் கொண்டு வந்து வைக்கிறோம். அப்படின்னா இந்த லைனுக்கு கிட்டால. ஓகே, இப்போ இந்த ஃப்ளைட்டு எங்களுக்கு இப்படி இருந்துச்சுன்னா எங்க பக்கத்தால போற மாதிரி தான் இருக்குங்களா. அப்போ நாங்கள் ஃப்ளைட்டை கொஞ்சம் சில்ஸ் ஆக்கினோம், எங்களுக்கு விளங்குது பாருங்க எப்படி போகிறது. இப்போ நாங்கள் இந்த ஃப்ளைட்டை வந்து நாங்கள் கொஞ்சம் இங்கிருந்தா ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, இப்படி இப்போ இதுலேருந்து இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா நாங்கள் இப்போ இந்த ஃப்ளைட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு இங்கே டிரான்ஸ்ஃபார்ம் நாங்கள் கிளிக் பண்ணாச்சு, ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு பிறகு நாங்கள் ப்ளே பண்ணி பாருங்க, இந்த இடத்துல இந்த வீடியோ ஃப்ளைட்டு பறந்து அப்படியே ஹைட் ஆகணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு நாங்கள் இதை மூவ் பண்ணோம். இதை பிடிச்சிட்டு அப்படியே மூவ் பண்ணோம். அப்படியே மூவ் பண்ணி ஹைட் ஆகும். ஹைட் ஆகலைக்கு நாங்கள் விட்டாச்சு. இதை பாருங்க, இந்த இடத்துல வந்து செலக்ட் ஆயிருக்கு ஒரு டொட்டு. இந்த இடம் வரும்போது அது ஹைட் ஆயிடும். இவ்வளோ ஹைட் ஆகிடும். நாங்கள் ப்ளே பண்ணி பார்ப்போம். வீடியோவை ஸ்டார்ட்லேருந்து ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி எஃபெக்ட் வேலை செஞ்சுருக்கேன். பார்த்தீங்களா எப்படி எஃபெக்ட் ஆயிருந்துச்சு. இப்படித்தான் வீடியோஸ் மூவ்மெண்ட் செய்கிறது. இப்போ நாங்கள் இந்த டொட் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு இந்த காரு இந்த இடத்துல வந்து எண்ட் ஆயிடும். ஓகே, சரி. இப்போ வந்து இந்த பேக்ரவுண்டுக்கு பின்னாடி இந்த ஃப்ளைட்டுக்கு பக்கத்தால பேக்ரவுண்ட்லேருந்து ஏதாவது ஒரு லெட்டர் அதுக்கு பின்னுக்கால அப்படியே ஃப்ளை பண்ற மாதிரி ஆகணும். இது சொன்னா அதை நாங்கள் எப்படி கிரியேட் பண்றது. முதல்ல டேக்ஸுக்கு போவோம். இங்கே டேக்ஸ் இருக்கு. ஓகே, டேக்ஸை வந்து நாங்கள் ஆட் பண்ணுங்க. இந்த இடத்துல டேக்ஸ் ஆட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த டேக்ஸில் என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்காங்க. நாங்கள் ஒரு பேர் டைப் பண்ணுறோம். இந்த பேர் டைப் பண்ணி இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு தேவையான லெட்டர்ஸ் ஃபோண்டு ஸ்டைல் மாற்றிக்கலாம். ஓகே, ஸ்டைல மாற்றிட்டு இப்போ நாங்கள் இந்த இடத்துல ஃப்ளைட், எந்த இடத்துல இந்த ஃப்ளைட் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ இப்போ பாருங்க இந்த இடத்துல. இப்போ இந்த ஃப்ளைட்டுக்கு பின்னாடி தான் இந்த லெட்டர் வந்து பிளே ஆகும். ஓகே, அப்படித்தான் அதோட ஸ்டைல். இப்போ நாங்கள் இதை வந்து இந்த இடத்துல இருந்தால் ஒரு ஃப்ளைட் பறக்கிற மாதிரி ஒரு சைடால போகணும். நாங்கள் இதை அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல இப்படியே வச்சுட்டு பாருங்க வச்சு போட்டு இந்த ஃப்ளைட் கூட அதுவும் போகணும். இப்போ நாங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் இங்கே வந்து செலக்ட் பண்ணோம். டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்போ ப்ளே பண்ணி பாருங்க. இந்த இடத்துல வந்து முடியணும்
ஸ்டார்ட். இந்த இடத்துல வந்து முடியணும். இந்த இடத்துல முடியணும்னா இப்ப நான் இதை அதுக்கு பின்னாடியே கொண்டு போறேன். உள்ள போயிடுச்சு பாத்தீங்களா? இப்ப பாருங்க, இந்த லெட்டர் வந்து ஃபிளைட்டு முன்னாடியே போகுது. ஆனா அதுல ஒண்ணு எப்படி எஃபெக்ட் இறங்கிச்சு உங்களுக்கு? லெட்டர்ஸ் இந்த ஃபொண்ட் வந்து ஃபிளைட்டை ஓவர்டேக் பண்ணிட்டு போகுது. எனக்கு ஓவர்டேக் பண்ணக்கூடாது, ஃபிளைட்டுக்கு பின்னாடியே போகும். அப்ப நாங்க அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். பாருங்க, இந்த இடத்துல வருது. இப்ப என்ன நடக்குது? அது ஃபாஸ்டா மூவ் ஆகுது. அப்ப நாங்க இதை கொஞ்சம் பேக்ல ஆக்கணும். இந்த பாயிண்ட் பேக்ல ஆக்க கொலைக்கு வருது. இந்த பாயிண்ட் வந்து நாங்க இன்னும் முன்னாடி ஆக்கணும், கொஞ்சம் பெருசாக்கணும். வீடியோஸ் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் வந்து லென்த் கூடும் இல்லைங்களா? அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி. இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஓகே ஆச்சு இல்லைங்களா? இப்ப நாங்க இதை ஸ்கைல பெருசாகி பார்க்கும்போது இந்த எண்டு, இந்த லைன் இருக்குதானே, இதுதான் வீடியோட எண்டு. அப்ப வீடியோட எண்டுக்கு நாங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, எல்லாம் கரெக்டான டைம்ல வந்து எண்ட் ஆகும். நாங்க ஃபுல்லா வீடியோ ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படின்னு. கரெக்டா இருக்கா? இப்ப நாங்க எப்படி மியூசிக் பண்றதுன்றத பார்ப்போம். நாங்க இப்ப மியூசிக் வந்து எப்படி இந்த வீடியோக்கு மியூசிக் எப்படி எட் பண்றதுன்றத பார்ப்போம். இப்ப மியூசிக் நாங்க எட் பண்றது அப்படின்னு கேட்டோம்னா இதுல வந்து மியூசிக் இருக்கு. ஓகே, ஆடியோ. இந்த ஆடியோல போயிட்டு எங்களுக்கு சர்ச் பண்ணலாம். இதுல கார் ரைடிங், கார் ரைடிங் மியூசிக் சொல்லி சர்ச் பண்ணா அந்த ரைடிங்ல ஒரு ஸ்பீச் இந்த மியூசிக் வரும். இப்ப பாருங்க, நான் ஒரு மியூசிக்கோட எட் பண்ணிருக்கு. மியூசிக்கும் இதோட எட் பண்ணிருக்கு. கீழே போலீஸ் கார்ட ஒரு மியூசிக், அடுத்த ஒரு ஃபிளைட் போற மாதிரி ஃபிளைட்டோட ஒரு மியூசிக்.